குட் ஈவினிங் சில்ட்ரன். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்குறோம். அந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சிம்பிள் டிஷ்யூஸ். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக் வந்து பிளான்ட் டிஷ்யூல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்கு திசுனா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது நிலைத்த திசுக்கள் அப்படிங்கிற டாபிக். ஓகே, முன்னாடி ஒரு குறள் பார்க்கலாமா? 444வது குறளான இந்த குறள் பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இந்த குறள் வகைப்பட்டது இருக்கு. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாந் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இந்த குறளினுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணணும் இல்லையா? வீட்ல அப்படின்னு சொன்னா பேரண்ட், எல்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் யாராவது ஒருத்தர் நமக்கு, அல்லது ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க நம்மள வழி நடத்துவார்கள். அது போல ஸ்கூல்லன்னு சொன்னா ஆசிரியர்கள் இல்லையா? சோ எல்லா விஷயங்களிலுமே எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும்? யாரோ ஒரு பெரியவர்களினோடு துணையோடு நம்ம எல்லா விஷயங்களையுமே கத்துக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்ம ஹெல்த் பாடியில இருக்க ஸ்ட்ரென்த் இல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு வலிமை வேண்டும். வலிமை அப்படின்னு சொன்னா அந்த செயல் சிறப்பா இருக்கணும், தெளிவா இருக்கணும், கரெக்டா வரணும், அதுதான் இல்லைங்களா? இப்போ நம்ம 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 ஒரு விஷயத்த இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய இன்வென்ஷன் எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா பல முறை சோதிச்சு அத அவங்க வேற யாராவது அதை என்ன பண்ணுவாங்க, மீண்டும் பரிசோதிச்சுதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் அத சமுதாயம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அது போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் யாரோ ஒரு எல்டர்ஸ்னுடைய துணையோடு அவர்கள் வழி நடக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க நம்மள வழி நடத்துவார்கள். அந்த செயலில் நமக்கு தவறு என்பது அதிகமா வராது. பிகாஸ் வி ஃபாலோ எல்டர்ஸ் கான்செப்ட். சரியா? இதுதான் இந்த குறளினுடைய கருத்து. நம்ம டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணலாம். நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய தலைவர்களினுடைய புத்தகத்தை பார்த்து படிச்சு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, எக்ஸ்பீரியன்ஸ் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம ஏரியால யாராவது பெரியவங்க, இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஹெச்எம் இருக்காங்க, ஒரு பெரிய ப்ரொஃபசர், இந்த மாதிரி பலரும் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு துறையில, அப்படியே இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தர் கெப்பாசிட்டிஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெரியவங்க யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணணும்? அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அதை அவங்க சொல்றாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுடைய கருத்திற்கு மதிப்பு கொடுத்து நம்ம அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம லைஃப ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, சோ தம்மிற் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்பது யாராவது ஒரு பெரியோர் துணை கொண்டு நாம் வழி நடக்கும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்வில் நாம் மிகச் சிறந்தவர்களாக வருவோம். அதில் எந்த ஐயமும் இல்லை. சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டாபிக் என்ன பாருங்க, நிலைத்த திசுக்கள். அத நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். சோ இதுல நிலைத்த திசுக்கள் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு என்ன மெயினான ஒரு அதனுடைய நேச்சர் அப்படின்னு சொன்னா அது சின்ன 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 பகுதிகளாக பகுப்படையக்கூடிய தன்மை. 3 வகையா பிரிக்கலாம். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா அப்படின்னு சொல்லி 3 வகையாக நாம் இந்த திசுக்களை என்ன பண்ணலாம்,
பிரிவுகளாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேரன் கைமா. பேரன் கைமா அப்படிங்கிறது சிம்பிள் காம்பவுண்ட் டிஷ்யூ. ஸோ இது வந்து ஒரே மாதிரியான செல்கள் அப்படிங்கிறது தான் எளிய டிஷ்யூவே, சரியா? ஸோ இதுல பேரன் கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிருள்ள ஒரு நிலைத்த திசுக்கள். ஃபர்ஸ்ட் திங்கே என்னது நமக்கு? உயிருள்ள திசுக்களா உயிர் அற்ற திசுக்களா அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட் வைஸே இன்னைக்கு இத என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது உயிருள்ள திசுக்கள். இது எந்த மாதிரியான அளவோடு இருக்கும்னா எல்லா திசுக்களுமே சம அளவுடையது. நம்ம டயக்ராம்லாம் டிரா பண்ணும் பொழுது அந்த திசுக்களினுடைய படம் வரையணும் அப்படின்னு சொன்னா எப்படி வரையணும்? அது ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா அது மாதிரி வரையணும். அதுல கேப் நடுவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அதே போல எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஸ்பியர், நம்ம வந்து ஓவல் அல்லது ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது, முட்டை வடிவம் அல்லது பல கோண வடிவத்தில் இருக்கும். முட்டை வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எளிதாக நம்மால் என்ன பண்ண முடியும், அதை வரைய முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். நடுவுல இந்த ஒவ்வொரு செல்களுக்கு இடையே நமக்கு இடைவெளி அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த இடைவெளி இருக்கிறதுனால காற்று எளிதாக இதில் என்ன பண்ணும், நுழையக்கூடியும். சோ காற்று எளிதில் என்ன ஆகும், இதுல மூவ் ஆகக்கூடிய தன்மை. சோ அதனால நமக்கு காற்றிடை பகுதி இருக்கிறதுனால இதனுடைய இந்த காற்று எளிதில் புகக்கூடியது. சோ அந்த காற்று எளிதில் புகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுனால இதற்கு என்ன ஸ்பெஷல் நேம் அதனுடையது? காற்று அப்படிங்கிறதுனால என்ன சொல்லலாம், இத ஏரன் கைமா. ஏரன் கைமாங்கிறது எதற்காக? காற்றில் எளிதில் புகக்கூடிய தன்மை. அதே போல இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா பேரன் கைமால நமக்கு ஒளி படும் பொழுது, ஒளி பட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒளி என்ன ஆகும், இதில் படும். சோ ஒளி படும் பொழுது பசும் கணிகம் நமக்கு அதில் பணியாற்றும். சோ அதுல இருக்கக்கூடிய பச்சையம் என்பது நமக்கு என்ன ஆகும், எளிதில் வேலை செய்யக்கூடியது. சோ ஏரன் கைமாங்கிறது எதுக்காக நமக்கு நடுவுல பேரன் கைமாற நமக்கு இன்டர்செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால, ஏர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் ஏரன் கைமா. அண்ட் தென் லைட் எக்ஸ்போஸ் பண்றதுனால இதுல குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யக்கூடிய தன்மை. சோ அதனால பசுங்கணிகம் வேலை செய்யும். அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது அது என்ன கலர்ல இருக்கும்? ஆக்சுவலா நமக்கு கிரீன் கலராக இருக்கும். சோ அதற்கு இன்னொரு நேம் நம்ம கொடுக்கிறது குளோரன் கைமா. சோ எவ்வாறு அது குளோரன் கைமாவாக மாற்றப்படுகிறது? உயிருள்ள திசுக்கள் சம அளவுடைய திசுக்கள் முட்டை அல்லது கோள வடிவத்தில் இருக்கக்கூடியது, காற்று எளிதில் புகக்கூடிய தன்மையோடு இருப்பதால் இதற்கு ஏரன் கைமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நேம். அது போல பேரன் கைமாவில் ஒளிப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பசுங்கணிகமாகப்பட்டது நமக்கு பணி செய்யும். வேலை செய்யறதுனால அதற்கு இன்னொரு பெயர் நம்ம குளோரன் கைமா. பசுங்கணிகங்கள் நமக்கு உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிறதுனாலதான் நம்ம அதை குளோரன் கைமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ பேரன் கைமாவினுடைய நமக்கு என்னென்ன டைப்னா பேரன் கைமா, ஏரன் கைமா அண்ட் தென் குளோரன் கைமா. அப்ப இந்த 3 வகைகள் இல்லையா? சோ பேரன் கைமா, ஏரன் கைமா அண்ட் தென் மூணுமே என்னது, இதுல இருக்கக்கூடிய ஒரு வகைகள், சரிங்களா? சோ இந்த 3 டைப்ஸும் எதுல இருக்கு? நமக்கு எளிய திசுக்களான சிம்பிள் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷனான பேரன் கைமா டிவிஷன். அண்டர்ஸ்டாண்ட்மா? So these are all the main points about parenchyma tissues. parenchyma tissue பத்தி நம்ம டீடைல்டா எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ், இந்த டீடைல்ஸ் மட்டுமே எழுதினா சஃபிஷியன்ட். ஓகே, சோ இதுல நம்ம 3 டிவிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த 3 டைப்லயும் என்ன மாதிரியான டயக்ராம்? ஃபர்ஸ்ட் ஒன் பேரன் கைமா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஷேப் அப்படின்னு நம்ம சொன்னோம்? இதுல முட்டை அல்லது கோள வடிவம். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பேரன் கைமா. ஏரன் கைமா அப்படிங்கிறது காற்று உள் புகக்கூடியது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், இதே மாதிரி நம்ம காற்று இடைவெளியோட நம்ம என்ன பண்றோம், இதுல டிரா பண்ணணும். சோ இதுதான் ஏரன் கைமா. இது
parenchyma, and next one is chlorenchyma. So குளோரன்கைமா அப்படிங்கிறது எதனால நம்ம அதுக்கு அந்த மாதிரியான பெயர் கொடுத்தோம்? அது பசுங்கணிகங்கள் வேலை செய்து பச்சை இல்லையா கிரீன் கலர்ல இருக்கும், பசுங்கணிகத்தோடு இருப்பதால் அதை நம்ம என்ன செய்யறோம், இங்க நீங்க கலர் ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ல கூட அலோவ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி பச்சையத்தோடு இருக்கக்கூடியது பசுங்கணிகங்கள் வேலை செய்யறதுனால நமக்கு என்ன கலர்ல இருக்கும், இது ஆக்சுவலி கிரீன் கலர்ல இருக்கும். சோ இதுதான் குளோரன்கைமா. சோ பாரன்கைமா அப்படிங்கறத நம்ம இந்த 3 பிரிவுகளாக பார்க்கலாம். இது வறண்ட நில தாவரங்கள் அப்படிங்கறதுனால அதிகமாக வாட்டரை என்ன பண்ணும், சேவ் பண்ணும், நீரை சேமிக்க கூடிய தன்மையில் இருக்கும். உருளைக்கிழங்குல நம்ம பார்த்தோம்னா பாரன்கைமாவில ஃபுல்லும் ஸ்டார்ச் இருக்கிறது, அண்ட் தென் ஆப்பிள் அப்படிங்கிறது அதுல சுகரை சேவ் பண்ணி வைக்கிறது. இந்த 2 எக்ஸாம்பிள் நமக்கு parenchyma tissuesக்கு இருக்கு. ஓகே, அண்ட் தென் அனதர் செகண்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்றது நமக்கு கோலன்கைமா. parenchyma சிம்பிள் டிஷ்யூல 3 டைப்ஸ். ஒன் இஸ் parenchyma, another one is கோலன்கைமா. சோ கோலன்கைமா அப்படின்னு சொல்லும் பொழுது கோலன்கைமா எந்த இடத்துல இருக்கும், எந்த பிளேஸ்ல இருக்கும். நமக்கு ஒவ்வொரு செல் அப்படின்னு சொன்னாலே அது மேல இருக்கக்கூடியது அவுட்டர் மோஸ்ட் பார்ட், இந்த புறத்தோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதற்கு அடிப்பகுதியில் உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு செல் தான் கோலன்கைமா அப்படிங்கிறது. கோலன்கைமா புறத்தோலுக்கு கீழே உள்ள இருக்கக்கூடியது. சோ எந்த பிளேஸ்ல இருக்கும், புறத்தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய முதல் செல் அப்படிங்கிறது தான் இந்த கோலன்கைமா செல். அதனுடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு. அண்ட் தென் இதுல எப்படி இருக்கும், நமக்கு அதுல இருக்கக்கூடிய செல் சுவர். பாரன்கைமா நம்ம கம்பேரிட்டிவா படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய செல் வால் எப்படி இருந்தது, தின்னா இருந்தது. இதில் செல் சுவர் என்பது தடித்த தன்மையோடு இருக்கும். சோ அப்ப நம்ம எந்த மாதிரி டிரா பண்ணணும், அத நல்லா அது மெலிசா டிரா பண்ணும் அப்படின்னு சொன்னா இது நல்லா நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அத தடியா நம்ம என்ன பண்ணணும், அத திக்கா டிரா பண்ணணும். ஓகே, செல் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் நீங்க டாபிக் சப் டாபிக்ங்கிற மாதிரி நமக்கு எந்தெந்த ஷேப்ல இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும், அந்த செல் எப்படி இருக்கும், அது போல அதனுடைய ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடியது தான் கோலன்கைமா. ரெக்டாங்குலர் அப்படிங்கிறது என்னது, நீள் சதுரம், நீண்ட சதுர அமைப்பு கொண்டது. சோ நீண்ட சதுர அமைப்புல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வரையணும், புறத்தோலுக்கு அடியிலனா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஷேப்ல இருக்கிறது தான் நீண்ட சதுரம், நீள் சதுரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்டா நம்ம சொல்லக்கூடியது இது புரோட்டோபிளாசம் இருக்குமா. இதுல செல் சுவர் என்ன மாதிரி இருக்கும், தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவர் இருக்கும். கோலன்கைமா என்ன இதனுடைய ஸ்பெஷல் நேச்சர், ஒவ்வொன்றும் அது என்ன சொல்லிட்டு உணவு சேமித்து வைக்குது. ஆப்பிள் ஸ்டார்ச் இல்லையா, நம்ம உருளைக்கிழங்குல என்ன பண்ணினோம், ஃபுல்லுமே அதுல ஃபுல்லும் ஸ்டார்ச்சை ஃபுல்லா ஃபில் பண்ணி வைக்குது. ஆப்பிள்ல சுகர் கண்டென்ட்டை சேமிச்சு வைக்கக்கூடியது நமக்கு பாரன்கைமா செல். கோலன்கைமா செல்னுடைய டியூட்டி, அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா சப்போர்ட் ஆஃப் க்ரோயிங் ஆர்கன்ஸ். அது செடிகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், தாவர உறுப்புகளுக்கு வலிமை தரக்கூடியது, வலிமை அளிப்பது, அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் ஸ்ட்ரென்த்னஸ்னு சொல்றோம் இல்லையா, அதை கொடுக்கக்கூடியதுதான் கோலன்கைமா செல்களினுடைய ஒரு பணி. எவ்வாறு இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்பெஷல் நேம் என்ன, இதுல டிவிஷன்ஸ் கிடையாது. சோ அதனால இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் நேம் இல்ல. பாரன்கைமானா பாரன்கைமா, ஏரன்கைமா, குளோரன்கைமா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். பட் there is no explanation, there is no another name for கோலன்கைமா.
டிஷ்யூ. ஸோ இந்த கோலன் கைமா திசுக்களுக்கு எந்த ஒரு சிறப்பு பெயரும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்கிலரன் கைமா. ஸ்கிலரன் கைமா அப்படிங்கிறது, ஸோ பிஃபோர் தட் நம்ம ரிலேட்டடா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் பேரன்கைமா டிஷ்யூஸ். பேரன்கைமா அப்படிங்கும்போது அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? இன்ட்ரா செல்லுலர் கேப். நமக்கு ஏரன் கைமான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த காற்றாகப்பட்டது உள் புகக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது. கோலன் கைமா டிஷ்யூஸ் நீள் சதுர வடிவத்தில் எப்படி இருக்கு? நமக்கு நீண்ட ஒரு நரம்பு போன்ற அமைப்புல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்கிலரன் கைமா டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கு? நமக்கு ஒவ்வொன்றும் எந்த வடிவுல இருக்கு? அந்த ஒரு ஸ்ட்ராங்கானது அப்படிங்கறதுனாலதான் அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் முழுவதுமே இருக்கக்கூடியது. தனித்தனியாகவோ அல்லது எப்படி இருக்கும்? தொகுப்பாகவோ இருக்கும். சோ அந்த நேச்சர்ல இருக்கிறது தான் ஸ்கிலரன் கைமாவுடைய நேச்சர். இது நமக்கு மூணுமே காமனா நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்ணேன். சிஸ்கோலன் கைமா லாங்கிடியூடனல் செக்ஷன் நீள் சதுர வடிவத்துல இருக்கக்கூடியது. செல் சுவரினுடைய அமைப்பு எப்படி இருக்கு? நமக்கு தடித்து இருக்கக்கூடியது. நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? சோ இதுதான் சைட்டோபிளாசம். இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் டிரான்ஸ்வர் செக்ஷன் போது இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இது நமக்கு ஜென்ரலா நமக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? கோலன் கைமா. ஸ்கிலரன் கைமா நம்ம இப்ப பார்க்க போறது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? தனியாகவும் இருக்கும் அல்லது குரூப்பாவும் இருக்கும் இல்லையா? அது சேர்ந்தும் இருக்கும். எப்படி இருக்கும்? இல்லைன்னா அது தனித்தனியான ஒரு அமைப்போட இருக்கக்கூடியது. இது புரோட்டோபிளாசம் இல்லாமல் இருக்கக்கூடியது. இது உயிருள்ள செல்னா பேரன் கைமா. ஸ்கிலரன் கைமாங்கிறது உயிர் இல்லாத செல்கள், உயிரற்ற செல்களாக இருக்கக்கூடியது. இத ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். நம்ம என்னென்ன வகை அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்துட்டு நார் போன்ற அமைப்பு. இது பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி இருக்கு இல்லையா? நார் போன்ற அமைப்பு. இன்னொன்னு ஸ்கிலராய்டுகள் அப்படின்னு ரெண்டு டிவிஷனா நம்ம என்ன பண்றோம்? இத ஸ்கிலரன் கைமாவா ரெண்டு டைப்ஸா பிரிக்கலாம். ஓகே, ஃபைபர்ஸ் அண்ட் தென் ஸ்கிலரைட்ஸ் சொல்லி டூ டைப்ஸா ஸ்கிலரன் கைமாவை நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்கிலரன் கைமா. ஸ்கிலரன் கைமாவினுடைய அமைப்பு அது என்னென்ன அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கிலரன் கைமா டிஷ்யூஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் திக் வாட். அது ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான செல் சுமர் அமைப்பு? தடித்த செல் சுவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன இருக்கும்? அதனுடைய செல் சுவரினுடைய அமைப்பு நமக்கு தடித்து காணக்கூடியது. சோ ஸ்கிலரன் கைமா செல் நல்லா வளர்ந்தது அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்காது? புரோட்டோபிளாசம் இருக்காது. சோ புரோட்டோபிளாசம் இல்லாதது, புரோட்டோபிளாசம் அற்ற ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொன்னா இது ஸ்கிலரன் கைமா. ஸ்கிலரன் கைமா திசுக்கள்ல நமக்கு புரோட்டோபிளாசம் இருக்காது. இது ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். இதனுடைய வகைகள் அப்படின்னா, ஒன்று நார் அண்ட் ஸ்கிலரைட்ஸ். ஸ்கிலரைடுகள் அப்படின்னு இரண்டு வகையா நம்ம இத பிரிக்கலாம். ஒன்னு ஃபைபர் and then another one is scleroids. Two types ஸ்கிலரன் கைமாவை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சோ நீண்டு இருக்கும். இதனுடைய செல் அமைப்பை எப்படி பார்த்தோம்? நீள் சதுரம்னு சொன்னோம் இல்லையா? அது போல நீண்டு இருக்கக்கூடிய செல்களால் நமக்கு வந்து இது ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் தென் என்ன அது மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா லிக்னின் அப்படிங்கிற பொருளால் உருவாகி இருக்கும். எந்த பொருளால் அது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா லிக்னின் பொருளால் நமக்கு உருவாகக்கூடியதுதான் ஸ்கிலரன் கைமா டிஷ்யூஸ். சோ இதனுடைய அளவு அப்போ வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஃபைபர்ஸ்னுடைய லென்த் என்னன்னு கேட்டா 1 to 3 மில்லிமீட்டர். ஒரு சில நமக்கு பிளான்ஸ்ல மட்டும்தான் இது இருக்கும். என்னென்ன பிளான்ஸ்ன்னு கேட்டா நம்ம
சணல் நார் போன்ற அமைப்பு அப்படின்னாலே நம்ம என்ன ஜூட் பிளான்ட் சொல்லுவோம் இல்லையா? சணல், ஆளி விதைகள். ஆளி அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் தரக்கூடிய விதை. எண்ணெய் வித்துக்கள் தாவரத்துல ஒரு வகை ஆளி விதை அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் இதனுடைய பொட்டானிக்கல் நேம்